அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய திங்கட்கிழமை 29/6/2026 ஆனி மாதத்தோட பௌர்ணமி திதி. ஒவ்வொரு வருடமுமே இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை என்ன பௌர்ணமி அப்படின்னு அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பௌர்ணமி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன் இந்த பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவு என்ன ஸ்ட்ராபெரி நிறத்தில் இருக்குமா அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிக்கலாம். அப்படி கிடையாதுங்க. இது இந்த அமெரிக்கா போன்ற பகுதிகளில் இந்த காட்டு ஸ்ட்ராபெரி அதிகமாக விளையுமா. ஸோ அதை குறிக்கும் வகையில் அந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை அவங்க ஸ்ட்ராபெரி பௌர்ணமி அப்படின்னு அழைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஜா மலர்கள் அதிகமாக பூத்து குலுங்கக்கூடிய ஒரு காலம் இது அப்படிங்கிறதால ரோஜா பௌர்ணமி அப்படின்னும் இதை நம்ம தாராளமாக அழைக்கலாம். எப்பொழுதுமே பௌர்ணமி தினத்தில் பிரபஞ்ச ஆற்றலோட சக்திகள் எல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால தான் அந்த நாளில் நம்ம என்ன வழிபாடு வேணாலும் பண்ணலாம். அன்று மாலை நேரத்தில் வானத்தில் சந்திரன் பிரகாசமாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் சத்யநாராயண பூஜை பண்ணலாம், லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணலாம், குலதெய்வ பூஜை பண்ணலாம், பெண் தெய்வங்களுக்கான கலச வழிபாடு, இதை மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம செய்யலாம். நம்ம சேனல்லே நம்ம அதை சொல்லியிருக்கிறோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு இரவு 8 to 9 சந்திரஹோரை நேரத்தில் நம்ம குடும்பத்திற்கு தேவையான அனைத்து ஐஸ்வர்யங்களையும் சௌபாக்கியங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடு. மிக மிக நல்ல பலன்களை தரக்கூடிய வழிபாடு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கஷ்டங்களும் துன்பங்களும் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இரவு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சுத்தபத்தமாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும். இந்த ஒரு தீபத்தை நீங்க எத்தனை மணிக்கு ஏத்தனா நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு 8 to 9 அந்த சந்திர ஹோரை வருது இல்லையா, அந்த நேரத்துல நீங்க இதை ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது. பெண்கள் தான் இதை ஏற்றணும். ஏன்னா மற்ற வழிபாடுகள் நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, நாங்கள் ஆண்கள் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. பட் ஆண்கள் செய்வதை காட்டிலும் பெண்கள் இந்த தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையிலோ அல்லது பூஜை ஷெல்ஃப்லேயோ நீங்கள் ஏற்றுறது தான் ரொம்ப நல்லது. நீங்கள் ஷெல்ஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மனை வச்சுக்கலாம். அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் ஸ்ரீம் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எழுதலாம். இப்போ தரையில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் தரையை நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அதில் பச்சரிசி மாவால் ஸ்ரீம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. ஸ்ரீம் அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமான அனைத்து ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய ஒரு பீஜ மந்திரம் அப்படிங்கிறது தெரியும். அதற்கு மேலே நீங்கள் ஒரு பித்தளை தட்டு வச்சுக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் தட்டுலாம் நம்ம வைக்கக்கூடாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் இருக்குது இல்லையா, அதை வைக்காதீங்க. பித்தளை, வெள்ளி, செம்பு அப்படி இல்லைன்னா நீங்கள் பாக்கு மரத்தட்டு அல்லது வாழை இலை கூட நீங்கள் வைத்து கொள்ளலாம். அதற்கு மேலே கொஞ்சம் கல்லுப்பை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த கல்லுப்பு நம்ம என்ன வழிபாடு செய்ய போகிறோமோ அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியெல்லாம் இது சுத்தமாக எடுத்துடும். அதன் மேலே கொஞ்சம் குங்குமம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள். ஸோ மஞ்சள் குங்குமம் ஒரு சிட்டிகை நீங்கள் சேர்த்துடுங்க. இது ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்றதை விட நம்முடைய குலதெய்வத்தினோட அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு தீபம். சரிங்களா? ஸோ உப்பு, மஞ்சள், குங்குமம். இந்த உப்பு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் தனியாக வச்சுருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதற்கு மேலே நம்ம இன்னும் வேறு சில பொருள்களெல்லாம் வைக்க போகிறோம். அதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த உப்பு தீபம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை ஏற்றும் பொழுது எங்கள் வீட்டில் நிறைய சண்டை வருது, அதை ஏற்றினதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் இந்த மாதிரி தீபத்தை ஏற்றி பாருங்க. நிச்சயமாக வீட்டில் அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம், சகல சௌபாக்கியங்கள் எல்லாமே நிலவுங்க. அதே போல் பெண்கள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, நீங்கள் திங்கட்கிழமை காலையிலே தலை குளிச்சுடுங்க. தலை குளிச்சுட்டு அன்றைய தினம் சுத்தபத்தமாக இருங்க. அசைவம் எதுவும் சாப்பிடாதீங்க. ஸோ இதற்கு மேலே நம்ம ஒரு தட்டில் பச்சரிசி வைக்கிறோம். சரிங்களா? பச்சரிசி நெல் அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரியது. நெல் நிறைய பேர் வீட்டில் கிடைக்காது அப்படிங்கிறதுல பச்சரிசி வைக்கிறோம். சில்லற நாணயங்கள் 3, 5, 7, 9 ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் சில்லற நாணயங்களை வைங்க. அதற்கு மேலே வேப்பிள்ளை.
ஏன்னா முக்காவாசி குலதெய்வங்கள் பெண் தெய்வங்களாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் வேப்பிலை வைக்கலாம். உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்ததுன்னா வேப்பிலை வைக்க தேவையில்லை. வெறும் நீங்கள் அரிசி அதோட நாணயங்கள் மட்டும் போதும். இன்னும் சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேப்பிலை கிடைக்காது, பெண் தெய்வமாக இருந்தாலும் வேப்பிலை கிடைக்காது. ஸோ அப்போ நீங்கள் வேப்பிலையை வைக்க வேண்டாம். பச்சரிசியும் நாணயங்கள் மட்டும் போதும். ஏன்னா அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் உரிய ஒரு இலை தான் இந்த வேப்பிலை. அதனால் வேப்பிலை கிடைச்சதுன்னா நீங்கள் அவசியம் அதை நீங்கள் வையுங்கங்க. இப்படி நம்ம உப்பு அதற்கு மேல் இந்த மாதிரி பச்சரிசி வைத்து ஏற்றும் பொழுது சந்திரனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதே போல் பெண் தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடையாக இருக்குது, அல்லது வீட்டில் அமைதி இல்லை, உறவுகளுக்குள்ளார பூசல் இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை இல்லை, அதை மாதிரி நல்ல தூக்கம் வர மாட்டேங்குது, கெட்ட கெட்ட கனவுகள் வருது, இல்லை வீட்டில் ஏதாவது அமானுஷ்யங்கள் நடக்குது அப்படின்னு எந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்தாலும் அது இந்த உப்பு நம்ம அடியில் வச்சுருக்கோம் பாருங்கள், அதன் மூலமாக நிவர்த்தி ஆகிடுங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஏற்றி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம தீபம் ஏற்றியாச்சு. நான் ஜஸ்ட்டு நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய் விடலாம். பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க. இது கிழக்கு முகம் அல்லது வடக்கு முகமாக ஏற்றி வையுங்க. நீங்கள் அந்த விளக்குக்கு அருகில் உட்கார்ந்துக்கோங்க. நீங்கள் எந்த திசையில் வேணாலும் உட்காரலாம். ஆனால் சவுத் ஃபேஸிங் தெற்கு திசையை நோக்கி மட்டும் அமராதீங்க. இந்த மாதிரி வெற்றிலையை வச்சுக்கோங்க. நல்ல வாசனையான குங்குமம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த குங்குமம் எடுத்துட்டு நீங்கள் அர்ச்சனை, இந்த தீபத்தையே நீங்கள் தெய்வமாக நினைத்து அர்ச்சனை செய்யலாம். இப்போ குலதெய்வம் பேர் எங்களுக்கு தெரியும், நாங்கள் குலதெய்வத்துக்கே நாங்கள் அர்ச்சனை செய்கிறோம், அவங்களோட பேரே சொல்லி அர்ச்சனை செய்கிறோம்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம், தவறே கிடையாது. அப்படி இல்லைன்னா நம்முடைய குடும்பத்திற்கு அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரக்கூடிய இந்த ஒரு மந்திரம், ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் நேரம் இருந்துச்சுன்னா 108 முறை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 9 முறை அல்லது 27 முறை நீங்கள் உச்சரிங்க. இந்த குங்குமத்தை நீங்கள் மறுநாள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய பிரத்யேக பயன்பாட்டுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த உப்பை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். கிச்சன் சிங்க்லேயோ அல்லது வாஷ் பேசின்லேயோ டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. அரிசியை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். எப்போ நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்கிறீங்களோ நீங்கள் அப்போ பயன்படுத்திக்கலாம். சில்லற நாணயங்களை நம்ம பணம் சேர்த்து வைக்கக்கூடிய இடங்கள்லையோ அல்லது உண்டியல் வச்சுருந்தீங்கன்னா உண்டியலில் போடலாம். அல்லது மஞ்சள் பையில் குருஹோரையில் நீங்கள் பணம் சேமிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் சேர்த்துட்டு வரலாங்க. ஸோ இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. 8 to 9 நல்ல நேரம். ஸோ நீங்கள் அன்னைக்கே அந்த நேரத்திலே இதை நீங்கள் நாளைய தினம் செய்யுங்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.